கர்த்தர் கொடுத்த நாளுக்காக கர்த்தருக்கு நான் நன்றியை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கி மல்கியா தீர்க்கதரிசியை பற்றி தான் நம்ம தியானிக்க போகிறோம். மல்கியா தான் கடைசி, அது தீர்க்கதரிசியில் கடைசி நம்ம புதிய பழைய ஏற்பாட்டில் முடியுது. அதுக்கு பிறகு 400 வருஷம் மௌனத்தின் காலம். அடுத்த 400 வருஷம் எந்த தீர்க்கதரிசி நம்ம படித்தோம்ல, எத்தனை தீர்க்கதரிசி அனுப்பி நியாயாதிபதிகளை அனுப்பி எல்லாத்தையும் ஆண்டவர் எச்சரிக்கும் சத்தம் கொடுக்கும் பொழுது, இவருக்கு பிறகு யோவான் சாமி பிறக்கிற வரைக்கும் 400 வருஷம் எந்த தீர்க்கதரிசியும் வரல அப்படிங்கிறது தான் முக்கிய குறிப்பு. இவர் மல்கியா தீர்க்கதரிசியை பற்றி நம்ம இன்றைக்கி தியானிப்போம். இதுலேயும் நிறைய காரியங்களை அவர் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. நம்ம தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு நிறைய காரியங்களை அதை கடைபிடிக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்ய நம்ம ஜெயிப்போம். நல்ல தகப்பனே நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த மல்கியா தீர்க்கதரிசின் மூலமாக எத்தனையோ காரியங்கள் ஆண்டவரை எத்தனையோ தீர்க்கதரிசின் மூலமாக எங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கும்பொழுது அதுக்கு நாங்கள் கீழ்ப்படியத்தக்கதான கிருபையை நீங்கள் தந்து வழிநடத்தணும். ஆண்டவரை நாங்கள் வாசித்து அப்படியே போய்விடாதபடி அதை நாங்கள் கடைபிடிக்கத்தக்கதான கிருபையை தாங்க ஆண்டவரே. தகப்பனே, இப்படிப்பட்ட காரியங்களை எங்களுக்கு வசனத்தின் மூலமாக எங்களுக்கு கற்றுத்தருவதை நாங்கள் ஆண்டவரை கடைபிடித்து அது ஆசீர்வாதத்தை சோதித்துள்ள பிள்ளைகளை காணப்பட எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். இன்றைக்கு மல்கியா தீர்க்கதரிசி மூலமாகவும் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டியதை ஆவியானவர் கற்றுத்தந்து எங்களை வழிநடத்தத்தக்கதாக இப்போ நமக்கு பார்க்க ஆண்டவரே. நீங்கள் எல்லாவற்றையும் கற்றுத்தாங்க. அதன்படி கீழ்ப்படிந்து நாங்கள் நடக்கவும் எங்களுக்கு உறுதியாய் ஆண்டவரை ஒரு உறுதி கொடுத்து எங்களுக்கு ஆண்டவரை ஒரு உடன்படிக்கை செய்து எங்களுக்கு வாக்கு கொடுத்து எங்களை நடத்துகிற நல்ல தகப்பன். நீங்கள் மாறாதவராக இருக்கீங்க. அதனால் உங்கள் வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்தை சொந்தத்துக்குள்ள பிள்ளைகளை அர்ப்பணிக்கட்டும். அற்புதமாக நடத்தி ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகள் அநேகர் எழும்ப தேவன் இந்த நாட்களில் கிருபை செய்து வழிநடத்துமா ஜெபிக்கிறேன். துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆவியானவர் கற்றுத்தாங்க, அது கீழ்ப்படியே எங்களுக்கு உதவி செய்யுங்க. துதிக்கிற மயம் எல்லாம் நமக்கே செலுத்து. கேசு நாம் தெரிஞ்சவங்க பிதாவே ஆமென். ஒரு பாடல் பாடி வசனத்துக்கு யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாலாட்டுவார், உன்னை சீராட்டுவார், தாலாட்டுவார், நம்மை சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே காத்திடுவாரே, வேண்டிடுவேனே என்னை காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். இரத்தத்தாலே
கழுவி விட்டாரே, இரத்தத்தாலே கழுவி விட்டாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார், நம்மை கைவிடவே மாட்டார். மல்கியா தீர்க்கதரிசியை தான் நம்ம தியானிக்க போகிறோம். மல்கியா தீர்க்கதரிசி கடைசி தீர்க்கதரிசின்னு ஏன் சொன்னோம்னா, பழைய ஏற்பாட்டில் அவருக்கு பின்னாடி ஒரு தீர்க்கதரிசிங்கிற 400 ஆண்டுகள் மௌனமாக இருந்ததுன்னு சொல்லி மௌன காலம். அதுக்கு பிறகு தான் யோவான் ஸ்நானகன் பிறக்காரு. அப்போ அதை தான் நம்ம கடைசி தீர்க்கதரிசின்னு சொல்லி நம்ம மல்கியா தீர்க்கதரிசியை வேதத்தில் சொல்கிறத நம்ம சொல்கிறோம். இப்போ இவர் தகப்பன் பேரோ இவர் என்ன கோத்திரத்தில் உள்ள ஒரு குடும்பத்தை பற்றியோ எதுவுமே ஒரு சரியான இதில் அறிய முடியலன்னு சொல்லிட்டு நம்ம விளக்கங்கள் எல்லாம் பார்க்கும்போது இருக்குது. ஆனால் அந்த மல்கியாங்க பேருக்கு தூதன் சொல்லி நிறைய அவர் தூதன் தான் சொல்லி இந்த இடத்துல வரும். அப்போ இந்த மல்கியா என்ன சொல்கிறாருன்னா, எருசலேம் தேவாலயத்தின் காரியங்களை அதை சுற்றியே பேசிகிட்டே வர்றதுனால அந்த காணிக்கையை பற்றி, திருமணத்தை பற்றி, நிறையா கலப்பு திருமணங்கள் செய்கிறாங்க, கீழ்ப்படியாமல் இருக்காங்க, அந்த இதை பற்றிலாம் ஆசீர்வாதத்தை இந்த கடைசி நாட்களில் நடக்க போகிற ஆசீர்வாதத்தை பற்றி இதெல்லாம் சொல்கிறதுனால இவர் ஒரு ஆசாரிய குடும்பத்தில் இருந்து வந்திருப்பாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போது அப்புறம் தேவாலய சங்கத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேவாலய சங்கத்தில் உறுப்பினராக இருக்கணும்னாக்கி அந்த இடத்துல ஏதோ பிறந்தவங்களாக இருக்கணும், இல்லாட்டா அதில் உள்ள ஏதோ ஒரு ஆசாரிய குடும்பத்தில் இருக்கவங்களா இருக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். இவர் பெர்சியா காலத்தில் தான் எழுதப்பட்ட அந்த நூல் இருக்கும்னு சொல்லி அதையும் நம்ம தேவாலயம் கட்டப்பட்டு அந்த பணியெல்லாம் நிறைவேற்பட்டு பலி ஒழுங்கு செய்யப்பட்டு அந்த இதெல்லாம் செஞ்ச பிறகு தான் எழுதப்பட்ட நூல் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அதை பற்றி இந்த ஏசாவை பற்றி யாக்கோபை பற்றி அதனை பற்றிலாம் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சது, அதை பற்றி திருமணங்களை பற்றி அதெல்லாம் அந்த ஒழுங்கு செய்யப்பட்ட பிறகு தான் அந்த திருமணம்லாம் ஏன் இப்படி கலப்பு திருமணம் பண்ணுதுங்க, அப்புறம் காணிக்கை கொடுக்கறதுல அவங்க வஞ்சிக்கிறது அதை பற்றிலாம் எழுதுறாரு. காணிக்கை கொடுக்கறதுல நீ சரியாக கொடுக்கும் பொழுது என்ன ஆசீர்வாதம் அதெல்லாம் கடைசியில் முடிக்கிறார் ஆசீர்வாதத்தில். அப்போ அந்த மாதிரி காரியங்கள்லாம் சொல்கிறதுனால இவர் எழுதப்பட்ட காலங்கள்லாம் இந்த நூல் யோவான் ஸ்நானகன் பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த அதெல்லாம் இருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். இவருடைய பின்னணியை பற்றி நிறையா தெரியல நான் சொன்னேன். ஆனாலும் அவருடைய வார்த்தைகள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை அவர்கிட்ட பேசுனதுனால நிறைய காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். 1வது அதிகாரம் 2வது அதிகாரத்துலலாம் நிறைய அந்த திருமணம் பற்றி அதெல்லாம் இருக்குது. 3வது அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னாக்கி நீங்கள் கீழே ஆண்டவர் தசம பாகத்தை பற்றி பேசுகிறது அவர் ரொம்ப முக்கியமாக அவர் எழுதுறதை நீங்கள் பார்க்கலாம். அதுதான் ரொம்ப முக்கியமானது. தசம பாகங்கிறது ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் ஏற்படுத்தினது. ஆனால் ஆண்டவர் அதை முழுமையாக அவர் புதிய ஏற்பாடு வரும்போது அங்கீகரிக்கலை. நம்மையே முழுவதுமாய் அர்ப்பணிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதனால் தசம பாகம் கொடுத்துட்டோம் நமக்கு எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லி நம்ம இருக்கிறதுக்கு இந்த காலங்கள் இல்லை. நம்ம முழுவதுமாய் அர்ப்பணிக்கணும். காணிக்க மாத்திரம் இல்லை, நம்மையே முழுதுமாய் அர்ப்பணிக்கிற ஒரு காலங்களாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம தெரியணும். அதனால் இந்த மல்கியா 3:6-10 வரைக்கும் நீங்கள் படிச்சோம்னா காணிக்கையை பற்றி தான் அவர் சொல்கிறது நீங்கள் பார்க்கலாம். நம்ம தேவர் உன்னதமானவர். அவர் உன்னதமானவர்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் உன்னதமானவரில் வாசம் பண்ணுகிறவருங்கிறது நமக்கு தெரியும். அவருடைய சமூகத்தில் நடக்கிற நிகழ்ச்சியெல்லாம் எங்குமே அவர் நிறைந்து இருக்கிறத காட்டுது, சுற்றி காட்டுது. ஏன்னா எல்லாருடைய ஆசீர்வாதத்தையும் அவர் தான் கொடுக்குறாரு. எந்த இடத்துலேருந்து அவங்க காணிக்கை கொடுத்தாலும் அவங்க ஆசீர்வதிக்கப்படுத்தாங்கிறதுனால அவர் எல்லா இடத்துலையும் வாசம் பண்ணுறவராக இருக்காருன்னு சொல்லுவோம். அப்போ நம்முடைய வாழ்க்கை
வாழ்க்கையில் வந்து என்ன, நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் வாழும் பொழுது நம்ம வாழ்க்கையை வந்து ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்போது உலகத்தார் வாழ்க்கையிலையும் நம்ம வாழ்க்கையிலும் முறையிலையும் கொஞ்சம் வேறுபாடு இருக்கும். ஏன்னா ஆண்டவருக்கு அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கை, ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கைங்கிறது ரெண்டையும் பிரித்து நம்ம பார்க்கணும். அப்போ ஆண்டவர் சமூகத்தில் நம்ம நிற்கணும்னாக்கி ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு நம்ம வாழ்க்கை வந்து ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் நம்ம நம்ம எப்படி நிற்கும், அவர் உன்னதமானவர், அவருக்கு முன்பாக நிற்கும்போது நம்ம எப்படி நடக்கணும் அப்படிங்கிற வாழ்க்கையில் மற்றவங்களை போல் நம்ம வாழ்க்கை வாழுறதுக்கு அந்த முறையில் நம்ம வாழக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நம்ம கண்டு வாழ்கிறத நம்ம முக்கியமானதை இவர் சொல்கிற காரியங்களில் அந்த தசம பாகங்கிறதுல அது நம்ம முதலாவது ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்கிற பிள்ளைங்களாக இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அடுத்தது வந்து நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையே வந்து ஒரு தூய்மையாக இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் வந்து எந்த இடத்துலையும் அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை வந்து அவங்களோட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியே உலகத்தில் வாழும்பொழுது நம்ம எல்லாருமே சரியான பாதையில் போகிறவங்க இருக்க மாட்டாங்க. நம்ம ஒரு வேலைக்கு போகலாம், நம்ம ஒரு கடைக்கு போகலாம், இல்லாட்டா வெளியே இருக்கலாம், நம்ம குடும்பங்களில் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க எல்லாருமே வந்து நம்மளோட ஆண்டவருக்கு பிரியமான இந்த ஆன்மீக வாழ்க்கையில் இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம வந்து முடிவு கட்ட முடியாது. அவங்க வந்து வேறு வாழ்க்கையில் இருப்பாங்க. அப்படி வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நம்ம ஆண்டவருடைய தூய்மையான வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொண்டு அதில் நம்ம பிணைந்து விடக்கூடாது. அவங்க வாழ்க்கையோடு நம்மளை வந்து அந்த உறவுபடுத்துவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லாதபடி நம்முடைய வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும். யார் கூட சேர்ந்தாலும் சரி, யார்கிட்ட பேசினாலும் சரி, நம்முடைய வாழ்க்கைக்கும் அவங்களுடைய வாழ்க்கைக்கும் ஒரு வேறுபாடை அவங்க கண்டுகொள்கிற வாழ்க்கை வாழணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அவர் சொல்கிறாரு, ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நம்ம காணிக்கை மட்டும் செலுத்துறது மாத்திரம் இல்லைங்க, நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையாக வாழணும் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக அவர் வந்து சுட்டி காட்டுறத பார்க்குறோம். நான் மாறாதவர்னு சொல்கிறாரு. அவர் மாறாதவர்னா அந்த முதல் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா ஏசாவின் காணிக்கையை நான் அங்கீகரிக்கலை, யாக்கோபை நான் ஆசீர்வதிச்சேன்னு சொல்லுவார். அப்போ அப்படிப்பட்ட ஏன் அப்படி செஞ்சீங்கன்னா கேள்வியில் நம்ம முதல் அதிகாரம் 2வது அதிகாரம்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னாக்கி அந்த காரியங்களெல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். 2வது அதிகாரத்தில் ஆசாரியர்கள் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் சொல்லுவார். நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி உன்னதமானவர், எப்படி ஆண்டவர், நம்ம எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணுங்கிறத நாம் சொல்லுவோம். யாக்கோப்பை அழிவிலிருந்து நான் காக்கப்படுவேன், காத்து நடத்துவேன் அப்படிங்கிற உறுதிமொழியை ஆண்டவர் வந்து சொல்கிறாருன்னா, ஏன் ஆண்டவர் வந்து ஏசாவை வெறுத்த காணிக்கையின் மூலமாக ஆண்டவருக்கு எப்படி அவன் செய்தான் அப்படிங்கிற உண்மையாக உள்ளத்தோடு நம்ம காணிக்கை செலுத்தும் பொழுது ஆண்டவர் சொல்வார்கள், அந்த ஏழை விதவை 2 காசு போடும்போது அவங்க நிறைய மூட்டை கொண்டு வந்து போடுதான். அப்போ பார்த்துட்டே இருக்கார் காணிக்கை பெட்டி பக்கத்தில், இந்த அம்மா வந்து 2 காசு போடுறாங்க. அப்போ ஆண்டவர் வந்து அவங்க சீசர்களை கூப்பிட்டு வந்தார், எல்லாத்தையும் போட்டா அப்படிங்காரு. என்ன ஆண்டவரே, அவங்க மூட்டையாக போட்டுருக்காங்க, அவங்களெல்லாம் சொல்லாமல் இந்த 2 காசு போட்ட அம்மா வந்து நிறையா போட்டாங்க அப்படின்னு சொல்லுறீங்களே எப்படிப்பா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. அவங்க வந்து உள்ளதிலிருந்து அவங்க கொடுக்காங்க. அந்த பாருங்கள், ஒரு 100 ரூபா வந்ததுன்னா அதில் 10 ரூபா கொடுப்பான். அப்படி பணக்காரன் நிறையா லட்சமாக இருக்கும்போது கொடுக்கான். ஆனால் இந்த அம்மா என்ன செய்கிறாங்க, ஒன்றுமே இல்லாத போது இந்த 2 பைசா தான் இருக்குது, இது 2 பைசாவில் 1 பைசா வச்சுக்கிட்டு நம்ம 1 பைசாவை எப்படி போடுறது, இருக்கிறதுப்புறம் போட்டுருவோம், ஆண்டவர் ஏதாவது செய்வார் அப்படிங்கிற ஒரு இருதயத்தில் உள்ள ஒரு நல்ல ஒரு தூய்மையான ஒரு காரியத்தை வச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, காணிக்கை போடுறாங்க. அப்படிப்பட்ட காணிக்கையை தான் ஆண்டவர் அங்கீகரிக்காருன்னு சொல்லி ஆண்டவரே சொல்லுவார். அதனால் அந்த யாக்கோப்பு எப்படி காணிக்கை செலுத்தினா, எப்படி ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தால், ஆண்டவருக்கு பிரியமாக ஆண்டவர் எப்படி தேர்ந்தெடுத்தார் யாக்கோப்பை, ஏசாவும் யாக்கோப்பும் 2 பேரில் ஆண்டவர் ஏன் தேர்ந்தெடுத்தார் அப்படிங்கிறத பற்றிலாம் 2வது அதிகாரத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா சொல்லுவார். அதனால் அங்கே வந்து நாம் வந்து ஆண்டவர்கிட்ட மக்கள் வந்து நாம் வழி விலகி போயிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த விஷயத்தில் நம்ம ஆண்டவருடைய கேள்வி கேட்காதபடி ஆண்டவருக்கு மனம் திரும்பி வரணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் வந்து இவங்களை ஏன் ஆசீர்வதிச்சீங்க நம்ம கேட்கமில்ல, பாருங்கள் பக்கத்தில் எவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணுறான், அவங்களாம் நல்லா இருக்கான், எங்கள் குடும்பத்தில் நாங்கள் வந்து ஆண்டவர் ஆராதிக்கிறோம், நாங்கள் உங்களுக்கு ஊழியம் பண்ணுறோம், நாங்கள் சரியான பாதையில் செல்கிறோம், எங்கள் வாழ்க்கையில் பாருங்கள் எல்லாம் தோல்வியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்கணும்ல. அந்த மாதிரி தான் அந்த மக்களும் கேள்வி கேட்காங்க. அவங்க வந்து மனம் திரும்பணும். நம்ம வந்து பாருங்கள் மற்றவங்களை கேட்குறதுக்கு நமக்கு எந்த விதமான காரியங்களும் ஆண்டவர் வந்து சொல்லலை. எனக்கு என்ன செய்யணும் இருக்கீங்க, என்னுடைய வாழ்க்கையில் என்ன சித்தம் வச்சுருக்கீங்க, என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடத்தணும்னு நீங்கள் வச்சுருக்கீங்கிறது தான் நம்ம கேட்கணும் வெளியே. மற்றவங்களுடைய ஆசீர்வாதத்தை அதை வச்சு ஆண்டவர்கிட்ட நம்ம இதை மாதிரி இருக்கணும்னு சொல்லி நம்ம கேட்குறது வந்து ஒரு ரொம்ப ஜெபத்திலே நம்ம கேட்கவே கூடாது. ஆண்டவர் எனக்கு என்ன வச்சுருக்கீங்க, ஆண்டவரை என்னை எப்படி நடத்தணும்னு நீங்கள் தீர்மானம் வச்சுருக்கீங்க, என்னை அழைத்தது எதற்கு, என்னுடைய ஆவியானவர் உங்களுடைய ஆவியானவரை எனக்கு தந்தது எதற்கு, அந்த வழியில்
நடத்துங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அந்த மாதிரி ஜெபிக்கிற ஜெபத்தை தான் ஆண்டவர் சொல்கிறாரு. மனம் திரும்பி அவங்க வந்து அந்த ஆண்டவருக்கு பிரியமில்லாத வேதனையெல்லாம் விட்டு ஊழியத்துக்கு வந்து அதில் தசம பாகம் கொடுக்கணும். அவங்க ஊழியம் செய்கிறவங்க உண்மையாக ஊழியம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தசம பாகம் கொடுக்கணும், அவங்களுக்கு காணிக்கையை கொடுக்கணும். அப்போ ஆண்டவர் அவங்கள அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்னு சொல்கிறாரு. அப்போ மக்கள்கிட்ட எப்படி கொடுக்கணும், காணிக்கை கொடுக்கணுங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஊழியங்களுக்கு கொடுங்க. அந்த உண்மையாக ஊழியம் பண்ணி எத்தனை பேர் இருக்காங்க பார்த்திங்கன்னா, அவங்களுக்காண்டி நீங்கள் கொடுக்கணும். அவங்களுக்கு நீங்கள் வந்து அதில் நீங்கள் கொடுக்கும்பொழுது ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பீங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போது யாக்கோபை எப்படி தேர்ந்தெடுத்தார் அப்படிங்கிற கேள்வியை கேட்குறத விட நம்மளை ஆண்டவர் எப்படி எதுக்காக வச்சுருக்காரோ அந்த காரியத்தை நம்ம செய்கிறதுக்கு நம்ம மனம் திரும்பி அந்த இதை நம்ம செய்யணும் அப்படிங்கிறத நம்ம செய்யணும். அப்புறம் வந்து பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் வந்து தசம பாகம் மாத்திரம்தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது பாருங்கள், உண்மையான ஊழியக்காரர்களுக்கு நம்ம ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெறணும்னாக்கி அந்த மாதிரி காரியங்களுக்கு செய்கிறவங்களுக்கு ஊழியத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் புதிய ஏற்பாட்டில். அதையும் நம்மளே கொடுத்துடணும். நம்மளே முழுவதுமாக அர்ப்பணித்து ஆண்டவருக்குன்னு உண்மையாக கொடுத்து ஆண்டவருக்குன்னு ஊழியம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அப்படிப்பட்டவங்கள இன்னும் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் அப்படிங்கிறது தான் அந்த வாக்குத்தத்தத்துக்கு மூலமாக நமக்கு சொல்கிற காரியங்களை நம்ம கடைபிடிக்கணும். அதனால் தசம பாகம் மாத்திரம் கொடுக்குறதில்ல, நம்மையே முழுவதுமாக அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். ஆண்டவர் ஊழியத்துக்குன்னு நம்மளால் கொடுக்க முடிகிறத நம்ம கொடுத்து அவங்களுடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்கணும். அவங்களுக்கு கொடுக்கும்பொழுது நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதுக்கு இந்த நாட்களில் மல்கியா தீர்க்கதரிசி சொல்கிற காரியங்களை நம்ம கடைபிடிக்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்யணும். அடுத்து 4வது அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னாக்கி நீங்கள் 2-6 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அந்த இடத்துல கர்த்தர் வந்து நம்மளை நேசித்து அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு அவருடைய நாள் வந்து ரட்சிப்பையும் விடுதலையும் கொடுக்கும் நாளாக இருக்காமா. அப்போ கர்த்தரை நேசித்து ஊழியம் செய்கிறவங்க, கர்த்தரை நேசிக்காமல் ஊழியம் பண்ணவங்களா அப்படின்னா நமக்கு ஏதோ கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி ஊழியம் செய்கிறவங்களா இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்காண்டி நமக்கு ஊழியத்தை தந்திருக்கிறாரு, நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தர்றதுக்காண்டி நமக்கு கொடுக்குறதுக்கு தந்திருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம சரியாக செய்யும் பொழுது அந்த கர்த்தருடைய நாளை பற்றி தான் அவர் சொல்கிறார். கர்த்தருடைய நாளில் எப்படி அந்த ரட்சிப்பும் விடுதலையும் நமக்கு கொடுக்கும் நாளாக இருக்குன்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ நம்ம உண்மையாக ஊழியம் பண்ணுற பிள்ளைங்களா, உண்மையாக ஊழியக்காரர் கொடுக்குறவங்களா, அப்போ உண்மையாக நம்மளை முழுவதுமாக அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு சுதந்திரிக்க முடியும்னு சொல்லி அங்கே தான் நீதியின் சூரியன் போல் நம்ம வந்து இருப்போம்னு சொல்லி அவர் சொல்கிற காரியங்களை நாம் வந்து சரியாக செய்யணும். அதை செஞ்சு நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும். இப்போ தொழுவத்துலேருந்து நம்ம அந்த ஒரு கண்ணுக்குட்டி வருதுன்னு வைங்க, அது வந்து ரொம்ப எப்படி ஆசீர்வாதமாக அது கண்ணுக்குட்டி போடுறதுல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி அது ரொம்ப நல்லா பார்க்கறதுக்கே ஒரு அழகாக இருக்கும் அந்த கண்ணுக்குட்டிலாம். அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய கன்றுகளை போல் நாம் மகிழ்ச்சியோடு நம்ம துதித்து ஆண்டவரை நம்ம நன்றி சொல்வோம். அது போய் அந்த கன்று வந்து போய் அந்த மாடு பக்கத்தில் போய் அப்படியே ஒரு சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள். அது குட்டி போட்ட உடனே பார்த்தீங்கன்னா நான் நிறைய பார்த்துருக்கேன், இந்த கிராம சைடில் உள்ளவங்க உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக அந்த குட்டி அப்படியே துள்ளி துள்ளி குதிக்கும். அப்படி நமக்கு ஒரு மகிழ்ச்சியை ஆண்டவர் நீதியின் சூரியன் மூலமாக நமக்கு அந்த தொழுவத்திலேருந்து அந்த கன்று எப்படி இருக்குதோ அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி அந்த மகிழ்ச்சியை ஆண்டவர் தரதுக்கு வல்லமுள்ளவராக இருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். இப்போ கடைசி 6வது வசனத்தில் 4வது அத்தியாயத்தில் மல்கியா 4வது அத்தியாயத்தில் 6வது வசனத்தில் ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு குடும்பங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நிறைய நான் ஆசாரியரை பற்றி சொல்லியிருக்காருன்னு 2வது அத்தியாயத்தில் சொன்னேன். அதை நீங்கள் படிங்க. முற்றிலுமாக ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது தான் நமக்கு எல்லாமே தெரியும். இந்த 6வது எனக்கு குடும்பத்தை பற்றி சொல்லியிருக்காரு. குடும்பத்தில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் அந்த விளக்கங்களை மட்டும் சொல்லேன். நீங்கள் அது 6வது வசனத்தை படிச்சுக்கோங்க. குடும்பத்தில் ஒவ்வொருவருடைய உறவும் வந்து தேவனோடு உள்ள உறவும் சரியாக செய்யணும். ஊழியம் செஞ்சாலும் அவன் தீர்க்கதரிசனம் சொல்கிறவனா இருந்தாலும் சரி, அவன் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறவனாக இருக்கணும். குடும்பத்தில் அங்களும் சரி, ஆண்டவரோட உறவாக இருக்கும்போதும் அவர்கிட்ட அன்பாக இருந்தவனாக்கி இந்த குடும்ப உறவுகள்லேயும் அன்பு இருக்கும். தகப்பன், தாய், பிள்ளைகள் அதெல்லாம் அந்த அன்பை பற்றி அவர் சொல்லிகிட்டே வராரு. இதை வந்து யோவான் ஸ்நானகன் பிரசங்கிச்சார். என்னென்னா நீங்கள் மனம் திரும்புங்க, பரலோகராஜ்யம் மனம் திரும்புங்கனாலே எல்லாமே சரியாக செய்யணும் அப்படிங்கிறத அதில் உள்ளடக்கி தான் அவர் வந்து செய்தி கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். ஆனால் குடும்பத்தில் ஒரு ஒரு பொறுப்பை வந்து நாம் விடாமல் செய்யணும். எந்த ஆசீர்வாதத்தையும் நாம் ஆண்டவர்கிட்ட முதலிடம் கொடுக்கணும், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும். அடுத்தது பார்த்திங்கனாக்கி ஆசீர்வாதமாக இருக்கணும்னாக்கி நாம் பிள்ளைகளுடைய குடும்பங்களுடைய எல்லா காரியங்களையும் நம்ம பொறுப்பெடுத்து நாம் அதை செய்ததுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க ஆண்டவரே நீங்கள் என்னை வழி நடத்துங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம அதை பெற்றுக்கணும். அது முதலிடம் கொடுக்கும் பொழுதே மற்ற எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆவினால் பரிபூர்ண ஜீவனாக நான் கொடுக்கன்னு சொல்கிறாரு. அவர்கிட்ட அன்பாக இருக்கணும். நம்ம வந்து பிள்ளைகளோடு கூட
எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் அவர் சொல்கிறத நீங்கள் ஒரு 2 காரியம் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். உலகத்தில் பிள்ளைகளோடு நம்ம நேரத்தை செலவழிக்கணும். ஏன்னா குடும்பத்தில் நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டாரு, நம்ம ஆண்டவர்கிட்ட அன்பாக இருக்கணும்னு சொல்லிட்டாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா உலகத்தில் பிள்ளைகளோடு நம்ம இப்போல்லாம் நேரத்தை செலவு பண்ணாதனால பிள்ளைகளை அவங்க இஷ்டத்துக்கு போய் நிறையா பிள்ளைங்கள் பாருங்கள் குடும்ப வாழ்க்கையிலே பார்த்திங்கன்னாக்கி நிறைய டைவர்ஸு, பிரிஞ்சு போகிறது, அப்புறம் சண்டை, அப்புறம் பிரிவினைகள் நிறையா பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நிறைய கஷ்டப்படுது. அந்த மாதிரி காரியம்லாம் இருக்கிறத தான் இதெல்லாம் காட்டுது. ஏன்னா ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது உலகத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியாதவனே ஆண்டவருக்கு பிரியமானவனாக இருந்துருவான். அதனால் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்குற ஒரு குடும்பமாக நம்ம மாறணுங்கிறது தான் இந்த சத்தியத்திலேருந்து நம்ம பெற்றுக்கொள்ளுது. அடுத்தது பிள்ளைகளோட நம்ம நேரத்தை செலவழித்து அவங்களோட பேசணும். அப்படின்னு பேசி மற்ற காரியங்களை அவங்கள்ட்ட நம்ம அவங்க ஏதாவது வெளியே நடந்துட்டு வந்த கதைகளை காரியங்களெல்லாம் சொல்லுவாங்க. நான் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸில் கூட நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. பிள்ளைய காணலை நம்மனைக்கு அப்போ போய் தேடி எல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் முன்னாடியே அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, எந்த மாதிரி போயிட்டு அவங்க வர்றாங்க, இல்லாட்டா நாம் போய் அவங்கள கூட்டிகிட்டு வரணும். பிள்ளைங்கள ஒரு 12th படிக்கிறாங்களா பெண் பிள்ளைங்களெல்லாம் நல்லா ஒரு கவனமாக கூப்பிட்டு வர்றது, அவங்களுக்கு ஒரு கவனம் செலுத்துறது, இப்படி போகணுமா, இப்படி வரணும், இப்படி பஸ்ஸில் கரெக்டாக முடிஞ்சவொடனே வரணும், இல்லாட்டா வீட்டுக்கு கரெக்டாக வரலைன்னா உடனே போய் ஸ்கூலில் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் நம்ம பிள்ளைகளை வளர்க்கும்போது நிறைய அந்த காரியங்களெல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சு நடக்கணும். ஏனோ தானே நம்ம வேலை பார்க்குறோம், அதனால் பிள்ளைகள் எப்படியோ வளர்ந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி விட்டோம்னாக்கி அதனால் நிறைய காரியங்கள் இந்த நாட்களில் இந்த பிள்ளைங்களே அசுத்தத்தில் விழுந்துருவாங்க. அப்படி விழாதபடி நம்மளுடைய பிள்ளைகளை காப்பாற்ற நம்ம ஜெபிக்கணும். அதை நம்ம பிள்ளைகிட்ட நேரத்தை செலவழிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா உலகத்தில் தேவன் இல்லாமல் வாழுத வழிகள்லாம் இருக்கும் பார்த்திங்களா. ஆண்டவரே வேண்டாம், ஏன் படிப்பு இருக்குது, என்னுடைய வேலை இருக்குது, என்னுடைய எல்லாம் நான் ஒரு ஸ்டாண்டர்டாக வந்துட்டேன், அதனால் என்ன யாரும் ஒன்றும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி அவங்க இருக்கிற வாழ்க்கையில் இருந்தாங்கன்னா பிள்ளைங்க அவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவருக்கு பிரியமான காரியங்களை நடத்தலைனாக்கி நாம் என்ன செய்வோம், நம்ம விழுந்து போயிடுவோம். அப்படிங்கிற காரியத்தை பிள்ளைங்களுக்கு போதித்து நம்ம நடத்தி ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற்றணும். அவங்க அன்பை அவங்ககிட்ட காட்டணும். அவங்களுடைய ஆண்டவருடைய அன்பை நம்ம பெற்றுக்கொண்டோம்னாக்கி பிள்ளைகள்கிட்ட அன்பு காட்டுறது ஒன்றும் பெருசே கிடையாது. அந்த வழியில் நடக்கிறதுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து காட்டணும். முன்னாடியே பார்த்திங்கன்னா ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறாரு, முன்மாதிரியாக வாழறதுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. நிறைய மிஷினரிகள் அவங்கெல்லாம் படித்து பார்த்திங்கன்னாக்கி அவங்க வாழ்கிறத பார்த்து பிள்ளைங்கள்லாம் வாழ்கிறாங்க. நிறைய பிள்ளைங்கள் ஊழியம் பண்ணுறவங்கலாம் பார்த்திங்கன்னாக்கி நிறையா தகப்பன் தாய் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு அவங்க ஊழியம் பண்ணுறது ஒரு ரொம்ப சக்ஸஸாக இருக்கும். அப்படிப்பட்ட காரியங்கள் நிறைய ஊழியங்கள், நிறைய வேலைகள் பார்க்குறது, நிறைய காரியங்களில் முன்மாதிரி குடும்பம் தான் ஃபஸ்ட்டு. குடும்பத்தை பார்த்துட்டு தான் பிறகு வெளியே பார்ப்பாங்க. அதனால் குடும்பத்தில் நாம் முன்மாதிரியாக வாழணுங்கிறத, ஆண்டவருக்கு முன்மாதிரியாக பிள்ளைகள் மத்தியில் வாழணுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது இல்லாத பொழுது நம்ம சமாதானத்தை இழந்து போகிறோம், ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம். அப்படி இல்லாதபடி ஆண்டவர் வழிநடத்த நம்ம அவருடைய வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு சொல்லி கற்றுக் கொடுத்து நம்ம நடந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும். பிள்ளைகள் முன்மாதிரியாக இருக்கணும்னு சொல்லி இருக்கணும்னா நாம் முன்மாதிரியாக இருக்கணும். நம்ம வாழ்க்கையை பார்த்து அவங்க நாம் இப்படி வாழணும் அப்படிங்கிறத அவங்க அர்ப்பணித்து ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து வாழ்க்கையை வாழ அவங்கள சரியாக நடக்கிறதுக்கு நாம் முற்றிலுமாக நம்ம பொறுப்பெடுத்து குடும்பத்தை பிள்ளைங்களெல்லாம் நடத்த நம்ம அர்ப்பணித்து ஜெயிப்போம். ஆண்டவர் உதவி செய்வார். ஆண்டவருடைய ஆவியானவரை தந்திருக்குதே அதுக்கு தான், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு தான். அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகாதபடி பிள்ளைங்க இருக்கணும். அதற்காக தான் நமக்கு இந்த வசனங்கள்லாம் வார்த்தைகள்லாம் தீர்க்கதரிசியின் மூலமாக நமக்கு கற்றுத்தராரு. அந்த கற்றுத்தர வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுக்கும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களே நமக்கு செய்வார், நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இழந்து போனதே நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அதனால் நீங்கள் முக்கியமாக குடும்பங்களுக்கு எழுதுனது, ஆசீர்வாதத்தை இழந்தது எல்லாத்தையுமே இதில் இந்த 4 அதிகாரத்தில் அவர் சொல்லியிருக்கிறாரு. நல்ல மல்கியா தீர்க்கதரிசி எத்தனையோ தீர்க்கதரிசிகள் கடைசியில் இவர் இந்த தீர்க்கதரிசனம் சொல்லி பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்காரு. அது நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறதுக்கு ஆண்டவர் நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவர்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். இந்த 400 வருஷம் ஒரு மௌன காலம்னு சொல்லி நம்ம யோவான் சாமி வர வரைக்கும் அதில் தீர்க்கதரிசிகளை அனுப்பி அத்தனை தீர்க்கதரிசிகள் அவங்க மனம் திரும்பலை. யோவான் சாணம் வந்தோடனே மனம் திரும்புகள் பரலோகராஜ்யம் சமீபத்திருந்துச்சான்னு சொன்னார். அப்போ அப்படிப்பட்ட மனம் திரும்பல் இல்லாத நாட்களில் ஆண்டவரே நீங்கள் நீதியின் சூரியனா எங்கள் வாழ்க்கையில் விதித்து எங்களுடைய பிள்ளைகளை எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நம்ம அர்ப்பணித்து ஜெயிப்போம். இந்த நாட்களில் நம்ம எத்தனையோ தீர்க்கதரிசிகள், அவ்வளோ தீர்க்கதரிசிகளும் எப்படி நடந்தாங்கன்னு சொல்லி எவ்வளோ எச்சரிப்பை கொடுத்தாங்கன்னு சொல்லி நம்ம தியானித்தோம். அதன்படி கீழ்ப்படிய நமக்கு உதவி செய்ய ஆண்டவருடைய ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொண்டு அவருக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து பிள்ளைகளையும் நம்ம வளர்க்கறதுக்கு
முற்றிலுமா நம்ம ஆண்டவருடைய கருத்தில் அர்ப்பணிப்போம். பிள்ளைகளெல்லாம் பிள்ளையுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய எல்லா காரியங்களையும் ஆண்டவருடைய கருத்தில் அர்ப்பணித்து அவருடைய பாதத்தில் அவருடைய சித்தத்துக்கு நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த மனம் திரும்பாத இருக்கிற மாதிரி இல்லாதபடி மனம் திரும்பி ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து நம்ம வரும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் நமக்கு தர அவர் வல்லமுள்ளவர். அதை நம்ம பெற்றுக்கொள்ள நாமளும் தகுதியுள்ள பிள்ளைகளாக மாற்ற ஆவியானவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஜெபிப்போம். எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானரே என் இயேசு ராஜரே, என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானரே எஜமானரே என் இயேசு ராஜனே. ஆம் சாமி, நீங்கள் எங்களுக்கு ராஜாவாய், எங்களுக்கு ஆண்டவரே ராஜாதி ராஜாவாய் எங்களுக்கு பிறந்து எங்களோடு கூட இருக்கிறீர், வசிக்கிறீர். ஆவியானவரால் எங்களை நிறைத்து நடத்துகிறீரே ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கீழ்ப்படிய கிருபை தாங்க ஆண்டவரே. ஆசீர்வாதத்தை இழந்து போயிருப்போம் என்றால் இந்த ஆசீர்வாதத்தை திரும்ப தந்து நீதியின் சூரியன் உதிக்க பண்ணுவேன்னு சொன்ன அந்த நீதியின் சூரியனை உதிக்க பண்ணி ஆண்டவரே எங்களை முற்றிலுமாய் ஆண்டவரே உமக்கென்று அர்ப்பணிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. தசம பாகத்தை மாத்திரம் கொடுப்பது அல்ல ஆண்டவரே, எங்களே முழுவதுமாய் நாங்கள் உங்களுக்கு அர்ப்பணித்து முதலிடத்திலே நாங்கள் வைக்க எங்களுக்கு கிருபை தாங்க. எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அற்புதமாய் நடத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறேன் 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 ஆண்டவரே. வருகிற நாட்களில் எச்சரிக்கும் சத்தத்தை கொடுக்கிற நாட்களிலே நாங்கள் பிள்ளைகளை குடும்பங்களை எப்படி நடத்த வேண்டும் என்று நீங்கள் ஆண்டவரை எச்சரிக்கும் சத்தத்தை இந்த மல்கியா தீர்க்கதரிசனம் மூலமாக எழுதி தந்திருக்கீங்க சுவாமி. அதை நாங்கள் முன்மாதிரியாக நடந்து செல்ல கிருபை தாங்க ஆண்டவரை. தவறி இருப்போம் என்றால் குடும்பங்களை நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. பிள்ளையுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் குறைவாக இருக்கோ அந்த குறைவுகளை நிறைவாக்கிட்டாங்க ஆண்டவரே. பிள்ளைகள் முதலிடத்தை உம்முடைய வார்த்தைக்கு கொடுக்கட்டும், உம்முடைய வசனத்துக்கு கொடுக்கட்டும் ஆண்டவரே, உமக்கு கொடுக்கட்டும் ஆண்டவரே. அந்த ஆண்டவரே காரியத்தை செய்யும் பொழுது அவங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் அநேக பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த தேவனுடைய பிள்ளைகளாய் மாறட்டும். பிள்ளையுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் உங்களுடைய கருத்திலே அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நீங்கள் அற்புதமாய் நடத்த வேண்டுமா உங்களுடைய சித்தத்துக்கு உங்களுடைய திட்டத்துக்கு ஆண்டவரை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் முதலிடத்திலே வைத்து பிள்ளைகளை ஆண்டவரே நீங்கள் மேன்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கீங்க. உங்களுக்கு ஊழியம் பண்ணுகிறவங்களை நீங்கள் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, உமக்கு உண்மையாய் ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்கும்பொழுது ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, உண்மையாய் ஆண்டவரே உமக்கென்று நாங்கள் முழுவதுமாய் அர்ப்பணிக்கும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கேள்வி கேட்கும் பொழுது நான் ஏசாவை வெறுத்தேன், யாக்கோப்பை ஆசீர்வதித்தேன்னு சொன்னீங்களே, நான் அங்கீகரித்தேன்னு சொன்னீங்களே சுவாமி. யாக்கோப்பை எப்படி அங்கீகரித்தீர் என்றோ அதுபோல எங்களையும் அங்கீகரிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு முதலிடம் கொடுக்கத்தக்கதான கிருபையை நீங்கள் தாங்க சுவாமி. தகப்பன் நாங்கள் கேள்வி கேட்காதபடி எங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி எங்களிடத்திற்கு குறைகளை நாங்கள் நிறைவாக்க முற்றிலுமாய் நாங்கள் அர்ப்பணிக்க கிருபை செய்யுங்க. மற்றவர்களை பற்றி ஆண்டவர் நாங்கள் குறை கூறாதபடி அவங்களை பற்றி நாங்கள் கேள்வி கேட்காதபடி ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வைத்திருக்க திட்டத்தை நாங்கள் கேட்டு அதன்படி நடந்து சென்று ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள அநேகரை எழுப்பத்தக்கதாய் நீங்கள் எழுப்பி தந்த அந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ஆசீர்வாதம் சுதந்திரிக்க கொள்ள எந்த தடையும் இல்லை என்று நாங்கள் ஆண்டவரை விசுவாசித்து உம்முடைய வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்துமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் எங்களுக்கு முற்றிலுமாய் ஆண்டவரே எங்களை முற்றிலுமாக மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். வாழ்க்கையை மாற்றுங்க, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றுங்க, நாங்கள் இருக்கிற எல்லா சூழ்நிலையும் மாற்றுங்க. எங்களுக்கு சுகம் தருகிறவர், எங்களுக்கு பலம் தருகிறவர், எங்களை பராமரித்து நடத்துகிற தேவன், எங்களை தலைநிமிர செய்கிறவர், எங்களை எல்லாவற்றிலும் போதுமானவர், எங்களை ஒருபொழுதும் மறக்காத தேவன், எங்களை ஒருபொழுது யார் மறந்தாலும் நீர் மறக்காமல் எங்களை நடத்துகிற தேவனாக இருக்கீங்க. அக்கா நன்றி செலுத்துறப்பா. உங்களுடைய உள்ளங்கையில் எங்களை வரைந்து வைத்திருக்கீங்களே அக்கா நன்றி செலுத்துறப்பா. உண்மையை நன்றியோடு துதிக்கிற தோளின் மேலே சுமந்து செல்வேன்னு சொன்னீங்களே நன்றி ஆண்டவரே. உங்களுடைய பாத்திலே வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளாதவர் தேவன்.
தேவன் அப்படியே நாங்கள் உங்களுடைய பாதையிலே வரும் பொழுது ஆண்டவரை எங்களை அனைத்து அரவணைத்து எங்களை நடத்துகிற தேவனாக இருக்குங்க. நன்றி செலுத்தும். உங்களுடைய சித்தத்துக்கு நாங்கள் முற்றுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரை. எந்த இடத்துல நாங்கள் இருளோடு இருக்கிறோமோ, எந்த இடத்துல தலை குனிந்து நிற்கிறோமோ, அந்த இடத்துல என் தேவன் ஆண்டவரை இடைப்பட்டு எல்லாவற்றையும் சரி செய்ய போதுமானவர் என்று நாட்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அற்புதமாய் நடத்துங்க. இந்த லெந்து நாட்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய மாற்றத்தை கொடுக்கிற நாளாய் மாறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் நாளாய் மாறட்டும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. சுகத்தை கொடுக்கிற நாளாய் மாறட்டும், பலம் கொடுக்கிற நாளாய் மாறட்டும், ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்கிற நாளாய் மாறட்டும். எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்து பிள்ளைகளை அர்ப்பணிக்க என் தேவன் தாமே இந்த நாட்களில் கிருபை செய்யுமா ஜெபிக்கிறோம் ஐயா. ஆவியானவர் அப்படியே எங்களை நடத்த போறதுக்காக நன்றி செலுத்துறப்பா. எங்களை ஜெபத்துக்கு பயிர் கொடுத்தபடியா நன்றி. மறுபடியும் அவங்க சமூகத்தில் வருமுறை எங்களை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிக்க நம்ம நமக்கே செலுத்துகிறேன். இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.